மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு வேதியியல் இருக்கக்கூடிய கணக்கில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வேதியியலில் பாடம் நம்பர் 7 அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கிற கணக்கில் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான சம்மு, ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கலாம். ஸோ எஸ்எஸ்எல்சி வேதியியல் கெமிஸ்ட்ரி சம் நம்பர் 1. கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலக்கூறு நிறையை கணக்கிடு, ஃபைண்ட் த மாலிகுலர் மாஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னால் மாலிகுலர் மாஸ் தான் என்ன? இப்போ கார்பன் டை ஆக்சைடு எழுதுகிறோம். கார்பன் 2னா டை, ஆக்சிஜனை சேர்த்து சொல்கிறப்ப ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதனுடைய மாலிகுலர் மாஸ் மூலக்கூறு நிறை அப்படின்னு என்னென்னா, இப்போ கார்பன் அணுவுக்கு ஒரு நிறை இருக்குது, ஆக்சிஜன் அணுவுக்கு ஒரு நிறை இருக்குது. அப்போ ஆக்சிஜனில் 2 அணு நிறை பெருக்கிக்கணும், கார்பன் ஒன்றே தான் இருக்குது, ஒரு அணு நிறை எடுத்துக்கணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்தமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா மாலிகுலர் மாஸ். சரிங்களா? அப்போ ஒரு சம், இந்த மாலிகுலர் மாஸ் சம் போடுறதுக்கு முன்னால் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய ஒவ்வொரு ஏட்டத்துடைய நம்ம அட்டாமிக் மாஸ் அணு நிறை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது போட்டுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஹைட்ரஜனுடைய அணு நிறை, ஹைட்ரஜன் ஒரு ஏட்டம் எடுத்துட்டிங்கன்னா அதோடைய அணு நிறை நம்ம 1ன்னு சொல்கிறோம். கார்பன் 12, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, அலுமினியம் 27, பாஸ்பரஸ் 30, சல்ஃபர் 32, கால்சியம் 40. இதை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு அணுவுடைய நிறை நமக்கு தெரிஞ்சாதான் மூலக்கூறுடைய நிறை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நமக்கு ஒரு 5 சம்மு நான் இன்னைக்கு கொடுத்துருக்குறேன். சம் நம்பர் 1, கார்பன் டை ஆக்சைடு CH4 அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன். CO அப்படின்னா கார்பன் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 1னா மோனோ, ஆக்சிஜனை சேர்த்து சொல்கிறப்ப ஆக்சைடு, கார்பன் மோனோ ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. H2O தண்ணி உங்களுக்கு தெரியும், NH3 அமோனியம். ஸோ ஒவ்வொரு சமம் பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான சமங்கள் தான். CO2 கார்பன் டை ஆக்சைடு. இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குங்க? 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு ஒரு ஆக்சிஜனுடைய அணுநிறை எவ்வளவு? 16. ஸோ 2 பெருக்கல் 16 32. அடுத்தது கார்பன் எடுத்துக்கோங்க. கார்பன் எவ்வளோ இருக்குன்னா, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு கார்பன் இருக்கிறதா அர்த்தம். இப்போ ஒரு கார்பன் இருக்குது, ஒரு கார்பனுடைய அணுநிறை அட்டாமிக் மாஸ் 12. 1 பெருக்கல் 12 12. ஸோ 2 ஆட் பண்ணுங்க, கிராம் போட்டுக்கணும். ஸோ இதுதான் கார்பன் டை ஆக்சைடுடைய மூலக்கூறு நிறை. ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்தது போடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ செகண்ட் சம், மீத்தேன் கொடுத்துருக்காங்களா, CH4. ஸோ போடுங்க. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 4 ஹைட்ரஜன். இப்போ 4 இன்ட்டு ஒரு ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1, 4 பெருக்கல் 1 சமம் 4. கார்பன் எவ்வளோ இருக்குங்க? 1 இருக்குது. ஸோ 1 பெருக்கல் ஒரு கார்பனுக்கு 12. ஸோ 2 ஆட் பண்ணிங்கன்னா 16 கிராம். ஓகே, சரி. இப்போ அடுத்தது மூணாவது, தேர்ட் ஒன், CO கார்பன் மோனாக்சைடு. இப்போ இதில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1 தான் இருக்குது. 1 இன்ட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோங்க? 16. 1 இன்ட்டு 16 16. கார்பன் எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்குது. 1 இன்ட்டு 12 12. ஸோ 2 ஆட் பண்ணிங்கன்னா 8 2 கிராம். ஓகே, இப்போ அடுத்து ஃபோர்த் ஒன் வாட்டர், H2O. இப்போ இதில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு 16. 1 இன்ட்டு 16 16. ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குங்க? 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு ஒரு ஹைட்ரஜனுடைய அணுநிறை 1, 2 பெருக்கல் 1 2. ஸோ 18 கிராம். இப்போ அடுத்தது ஃபிஃப்த் ஒன் அமோனியா, NH3. ஸோ அமோனியாவில் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ 3 இன்ட்டு 1 3. நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு
ஒரு நைட்ரஜனுக்கு எவ்வளோங்க 14. 1 பெருக்கல் 14 14 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 17. ஓகே. ஸோ எந்த ஒரு சம்மையும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன தெரியணும்னா அணுநிறை வந்து நல்லா தெரியணும். இன்னொரு ரீகால் பண்ணலாங்களா? ஹைட்ரஜனுக்கு 1, கார்பனுக்கு 12, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, அலுமினியம் 27, பாஸ்பரஸ் 30, சல்ஃபர் 32, கால்சியம் 40. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் தான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எந்த சம்மு கொடுத்து நமக்கு மாலிகுலர் மாஸ் கேட்டாலும் மூலக்கூறு நிறை கேட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.